யூடியூப் சேனலோட வீடியோஸை பாருங்க. எல்லா வீடியோஸுமே 2,00,000, 1,00,000, 1,50,000 வியூஸ்ன்னு போயிட்டுருக்கு. இதே மாரி குவாலிட்டியான ஏஐ எப்படி மேக் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சாம்பிள் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல வர்ற குரங்கு என்ன மாதிரியே இருக்குல்ல? இந்த ஏஐ வீடியோவை பாருங்களேன். அதுவும் மொபைலையே பார்த்துட்டு போகுது. ஓகே. இப்போ வல கொலவலம்லாம் பேசாம டைரக்ட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த 3 ஆப்பை வச்சு தான் நம்ம வீடியோவும், வாய்ஸ் ஓவரும் பண்ண போறோம். அதை மெர்ஜ் பண்றதுக்கு இந்த கேப்கட் ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜெமினிலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கங்க. உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணியோ இல்லை வாய்ஸ் மூலியமாக வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா கதையை வந்து ஜெமினி மேக் பண்ணி கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வாய்ஸ் மூலியமாக ஒரு கதையை ரெடி பண்ணி காட்டுறேன். ஒரு சின்ன பொண்ணு ஒரு மந்திர மரத்தை பற்றின கதையை வந்து நான் ஜெமினிட்ட இப்போ கேட்குறேன். கேட்ட அடுத்த செகண்டே நம்மளுக்கு கதை ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கதை உருவானோடனே கதையை வந்து வாட்ச் பார்த்துட்டு கதை தெளிவாக இருக்கான்னு சொல்லி படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கதை ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த கதையை அப்படியே காப்பி பண்ணி ஒரு ஆப்பில் போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். நான் என்கிட்ட நோட்ஸ் இருக்கனால நோட்ஸில் போயிட்டு அதுக்கு ஹெட்லைன் வந்து ஸ்டோரின்னு போட்டு நான் ஸ்டோரியில் அந்த காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரியை வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. அதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஜெமினியில் போய்ட்டு இந்த கதைக்கு தேவையான எவ்ரி 5 செகண்ட்ஸுக்கு தேவையான வாய்ஸ் ஓவரை எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டிங்கனாவே அந்த ஸ்கிரிப்டை ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை ஜஸ்ட்டு ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு அதே மாதிரியே நம்ம காப்பி பண்ணோம்ல அதே மாதிரியே காப்பி பண்ணி ஹெட்லைன் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க நோட்ஸில். நீங்கள் இப்படி சேவ் பண்ணி வைக்கிறனால வீடியோ மேக் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியும் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்டும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இமேஜ் தான். எப்பயும் போல் ஜெமினிக்குள்ளே போயிட்டு இந்த கதைக்கு எவ்ரி 5 செகண்ட்ஸுக்கு தேவையான இமேஜ் ப்ராம்ப்டை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் சொன்ன அடுத்த செகண்டே இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடியாகி வந்துடும். 30 செகண்ட் ஷார்ட்ஸுக்கு எவ்ரி 5 செகண்ட்ஸுக்கு தேவையான இமேஜ் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு பழைய மாதிரியே போயிட்டு நோட் பேடில் ஹெட்லைன் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்த சிங்கிள் இமேஜ் காட்சியை வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ணிட்டு கூகுள் ஜெமினியில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிங்கனாவே போதும். அதுவே சூப்பரான ஒரு இமேஜை ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி வியூ பண்ணிங்கன்னா கீழே சேவ் பட்டன் இருக்கும். அதை கொடுத்து சேவ் பண்ணதுக்கப்புறம் வெளியே வாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் வேகமாக ஓட்டி விட்றேன். ஏன்னா உங்கள் டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. முக்கியமாக காட்சி வரிசை பிரகாரம் வந்து ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இமேஜுமே டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். ஜஸ்ட்டு கேலரியில் போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க எல்லா இமேஜுமே டவுன்லோட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. வெற்றிகரமாக நம்ம இமேஜையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இமேஜ் டு வீடியோ தான். எப்பயும் போல் நம்ம ஜெமினிட்ட போய்ட்டு எனக்கு இந்த இமேஜெல்லாம் வீடியோவை மாற்றக்கூடிய எவ்ரி 5 செகண்ட்ஸுக்கு வீடியோவை மாற்றக்கூடிய ப்ராம்ப்டை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நேரத்துலேயே ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை திருப்பியும் நம்ம அப்படியே ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணி அப்படியே கொண்டு போய் நம்ம நோட்ஸில் பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். முக்கியமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெட்லைன் போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எதோட ப்ராம்ப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஈஸியாக இருக்கும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை மாற்றுறதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் போயிட்டு குயின் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சர்ச்சு கொடுத்தோன்னே குயின் ஏஐ தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோடனே ட்ரை குயின் ஸ்டுடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உள்ளே போகும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நான் லாகின் பண்ணனால ஏற்கனவே லாகின்ல இருக்குது. இல்லைனா நீங்கள் உங்கள் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து கிரியேட் வீடியோ கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே கீழே ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஷார்ட்ஸுக்கா வீடியோக்கான்னு சொல்லிட்டு. நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் எல்லாமே வீடியோக்குனால நான் வீடியோ ரேஷியோவில் கொடுத்துக்கிறேன். இப்பயும் ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து இமேஜை கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான இமேஜை ஒவ்வொன்றா வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காட்சி 1 தேவை. காட்சி 1க்கு தேவையான ஃபோட்டோவை வந்து இங்கே அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதோட காட்சி 1 ப்ராம்ப்டை போய் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே போடலாம். போட்டோன்னே மேலே செக் பண்ணுங்கள் ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சானு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட்டு 1 மினிட்லேயே உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியில் வீடியோ கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா இதே ப்ராம்ப்டை இதே ஃபோட்டோவை திருப்பியும் ஒரு முறை அப்லோட் பண்ணிங்கன்னா திருப்பி வேறு ஒரு டிசைனில் வந்து உங்களுக்கு வீடியோ க்ரியேட் ஆகி வரும்.
இந்த வீடியோவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால நெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக காப்பி பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி வீடியோவை மாற்றிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் 6 தடவை மாற்றி 6 வீடியோவை க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா தான் 30 செகண்டுக்கு ஷார்ட்ஸுக்கு கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்றேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக மட்டும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக வீடியோ கிரியேட் ஆகி முடிச்சோடனே கீழே டவுன்லோட் பட்டன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெப்சைட் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகி எல்லா வீடியோவுமே போயிடும். அதனால் முக்கியமாக கீழே டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவை க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம 5 வீடியோவை மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் 6வது வீடியோ, கடைசி வீடியோ. இதை மேக் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. 5 மணி நேரம் வெயிட்டிங் பீரியட் காட்டும். உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா இதே மாதிரியே வேறு ஒரு ஜிமெயிலில் வந்து லாகின் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு பெர்மனெண்ட் ஜிமெயிலில் வரணும்னு அவசியம் இல்லை. டெம்பரவரி ஜிமெயில் வெப்சைட் நிறையா இருக்குது. அதில் போய் டெம்பரவரி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கையோட என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட CapCut ஆப் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நியூ வீடியோ கொடுத்துட்டு எல்லா வீடியோவுமே வரிசை பிரகாரம் வச்சு நீங்கள் அடுக்கிட்டு நீங்கள் ஒரு தடவை ப்ளே கொடுத்து பாருங்கள் எப்படி வீடியோ வந்திருக்குன்னு. ஓகே, வீடியோ இப்போ சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு எல்லாமே கண்டினியூவாக வர மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டில் வாய்ஸ் ஓவர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு மொத்தமாக அந்த வீடியோவை மெர்ஜ் பண்ணி விட்றலாம். வாய்ஸ் ஓவருக்கு நம்ம 11 லேப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் குரோமை ஓப்பன் பண்ணி அதில் 11 லேப்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அங்கே 11 லேபை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோன்னே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். இங்கே டைப் பண்ணுற இடத்துல நீங்கள் வாய்ஸ் ஓவர் ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே மோர் ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எடிட்டிங்க்கு தேவையான எல்லாமே இருக்கும். அங்கே லாங்குவேஜை கிளிக் பண்ணி லாங்குவேஜ் தமிழ்னு கொடுத்துக்கோங்க. கேட்டகரியில் நரேஷன் ஸ்டோரி மேக்கிங்னு கொடுத்துக்கோங்க. எனக்கு ஜெண்டர் வந்து ஃபீமேல் பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் நான் ஃபீமேல் கொடுத்துக்கிறேன். மனதின் அமைதியில்தான் 1000 ஆண்டுகளின் ஞானம் ஒலிக்கிறது. எனக்கு இந்த வாய்ஸே ஓகே அப்படின்னு தோணுது, அதனால் நான் இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு தேவையில்லாத எழுத்துக்கள்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுவும் சேர்ந்து வாய்ஸ் ஓவரில் வரும். அதனால் தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் கொடுங்க. வாய்ஸ் ஓவர் ரெடி ஆனதும் கீழே இருக்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நேராக CapCut ஆப்புக்கு போங்க. அங்கே போயிட்டு உங்கள் வாய்ஸ் ஓவரையும் இந்த வீடியோவையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். அடர்ந்த காட்டில் நிலா நடக்கையில் அவளுக்கு முன்னே ஒரு விசித்திரமான மரம் தென்பட்டது. அது பாட்டி உருவத்தில் இருந்தது. நிலா மெல்ல அதன் கிளையைத் தொட்டாள். திடீரென மரம் கண்களைத் திறந்து நிலாவை பார்த்து இனிமையாக புன்னகைத்தது. அந்த மாயத்தால் சுற்றியிருந்த காய்ந்த இலைகள் அனைத்தும் தங்கக் காசுகளாக மாறின. இது காட்டின் பாதுகாவலர். நிலாவின் அன்பைக் கண்டு அவளுக்கு ஒரு மந்திரக் கல்லை பரிசளித்தது. இது என் பரிசு என பாட்டி மரம் சொல்லி மீண்டும் அமைதியாக பழைய உருவத்திற்கு மாறியது. இந்த வீடியோவுக்கு தேவையான அனைத்தையும் சுருக்கமா சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தாதான் தொடர்ந்து இது போல வீடியோக்கள் பண்ண முடியும்.